திங்கட்கிழமை சக்கராத்துடைய வேதனை கேள்விப்பட்டு மனைவிமார்கள் எல்லாரும் வந்து போறார்கள் ஆயிஷா அவர்களுடைய வீட்டுக்கு. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தார்கள். வல்லாஹி ரசூலுல்லாஹ் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்து வந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு. நான் பார்த்து கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வந்த உடனே ரசூலுல்லாஹ் அவ்வளவு வேதனையில் இருந்து மர்ஹபன் ஃபாத்திமா ரலியல்லாஹு கண்டொண்டு ரசூலுடைய முகம் மலர்ந்து ரசூலுல்லாஹ் பேச துடிக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு மர்ஹபன் ஃபாத்திமா வந்து இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சவுண்ட் கேட்கல, வெளியே சொல்ற அளவுக்கு சப்தம் இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபாத்திமா அவர்கள் பேச ஃபாத்திமா அவர்கள் காதை வைத்து கேட்டார். ரகசியம் பேசுவது போன்று ரகசியம் பேசல, சொல்லுவதற்கு சப்தம் இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபாத்திமா இந்த ரமலானில் ஜிப்ரீல் என்னிடம் 2 தடவைகள் வந்தார்கள். ஃபாத்திமா, நான் நினைக்கிறேன் இது என்னுடைய மௌத்தாகிற நாள் என்று நினைக்கிறேன், என்னுடைய கடைசி நாள் என்று நினைக்கிறேன். ஃபாத்திமா ஃபாத்திமா ரலியல்லாஹு ஆரம்பித்து விட்டார். வாப்பா உங்களுக்கு வாப்பா இப்படி என்று ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தாங்கல. என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அதே ஒரு மகள் என்று இருந்த ஒரே ஒரு மகள் மட்டும்தான், ஒரே ஒரு மகள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? என்னுடைய சதையில் ஒரு துண்டு ஃபாத்திமா என்றார்கள். மிம்பருக்கு மேல் ஏறி சொன்னார்கள், என் சதையில் ஒரு துண்டு ஃபாத்திமா என்றால் அவ்வளவு இரக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு எப்பையும் வந்து கொள்வார்கள், எப்பையும் பாராட்டி பார்ப்பார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு காதுல சொன்னாங்க, ஃபாத்திமா ரமலான் எப்ப வந்துச்சு, எப்ப உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், ஷவ்வாலுக்கு பிறகு துல்கஅதா, துல்ஹஜ், அதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல்ல தான் மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபாத்திமா இந்த தடவை ஜிப்ரீல் 2 தடவை என்னை சந்தித்தார், அதனால் நான் நினைக்கிறது எனக்கு மௌத்தான நாள் என்று. இன்றைக்கு பிறவனுடைய வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஃபாத்திமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சார். அழ ஆரம்பிக்கிற ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலா தர்தீனயா ஃபாத்திமா, ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா? ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா?